السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض. وقال الله تعالى: وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من تشبه بقوم فهو منهم، أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஸலாத்தும் ஸலாமும் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இறை வணக்கங்களை உடல் ஆரோக்கியத்தோடு முழுவதுமாக செய்வதற்குண்டான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நாம் வாழ்நாட்களில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், முக்கியமான கடமை தொழுகையை உடல் ஆரோக்கியத்தோடு நாம் அனைவர்களும் நிறைவேற்றுவதற்குண்டான தௌஃபீகை, நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்கள், நம் குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நாம் செய்கின்ற எல்லா விதமான அமல்களை கொண்டு அதற்குண்டான கூலிகளை, நற்கூலிகளை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நம் அனைவர்களுக்கும் இறைவன் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. இந்த உலக வாழ்க்கையில் குறையற்ற செல்வத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. பொருளாதார நெருக்கடியில் இருந்தும் கடன் பிரச்சனைகள் இருந்தும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தல் புரிவானாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, உடல் சுகத்தோடு மன நிறைவோடு, மருத்துவமனை செலவுகள் இல்லாமல் அதன் கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் இருந்து அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் பாதுகாத்து இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் வாழக்கூடிய நசீபை, நோய் நொடி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்குண்டான நசீபை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நாம் வாழ்நாட்களில் திரும்ப ஹஜ் உம்ரா செய்வதற்குண்டான தௌஃபீகை, நசீபை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆ உரையில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புத்தாண்டும் கலாச்சாரமும் அப்படிங்கிற தலைப்பிற்கு இந்த சமூகத்திற்கு ஞாபகப்படுத்தலாம் என்ற அடிப்படையில். ஏன் இந்த தலைப்பு? ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான்: இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம கலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானத்தையும் பூமியையும் படைக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து, அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் எப்பொழுது படைத்தானோ அந்த நாட்களில் இருந்து இந்த உலகத்தில் கியாமத் நாள் வரைக்கும் மாதங்கள் 12, வாரங்கள் 7. வார நாட்கள் 7, மாதங்கள் 12. நீங்க எந்த மாதத்துல இருக்கீங்க, தமிழ் மாதமா இருக்கட்டும் 12 மாதங்கள் தான், ஆங்கில மாதம் 12 மாதம் தான், அரபி மாதம் 12 மாதம் தான். எவ்வளவு பெரிய ஒரு அத்தாட்சி பாருங்க. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கும் இந்த உலகத்தினுடைய அந்த நாட்கள் மாதங்களுடைய எண்ணிக்கையை சேர்த்து பாருங்களேன். இது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி அல்லவா? அவர் எந்த மாதத்துல, எந்த வாரத்துல, எந்த கடவுளை அவர் பின்பற்றட்டும், ஆனா நாட்கள் மாதங்கள் 12. அது தமிழ், ஆங்கிலம், அரபி எதுவாக இருக்கட்டும், இது இறைவசனத்துக்கு பொருந்து போகுது. அந்த அடிப்படையில குறிப்பாக நான் சொல்ல வரக்கூடிய கருத்து நம் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தான். நம் இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த ஜனவரி 1 என்ன நினைக்கிறாங்க? அன்றைய நாள் நம்ம சந்தோஷமாக செலவழிக்காம இருந்தா அந்த வருஷம் முழுவதும் நமக்கு பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. செலவழிக்காம அந்த நாள்ல நம்ம காசு வந்தா, கஷ்டம் இல்லாம இருந்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய 365 நாளும்
பாதிப்பு இருக்காது, நமக்கு காசு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்கிறது, மார்க்கம் அதை வன்மையாக கண்டிக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்களையும் போலத்தான் என்ன நாள்? ஜனவரி 1. அதுவும் குறிப்பாக டிசம்பர் இரவு 31 இரவு நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் ஏராளம். இரவு 12 மணிக்கு அன்னைக்கு நான் ஜாலியா கொண்டாடுறேன், அடுத்த வரவேற்பை நான் அடுத்த ஆண்டு நான் சந்தோஷமா கொண்டாடுறேன் அப்படிங்கிற பெயர்ல ஏராளமான அனாச்சாரங்கள், மார்க்கம் தடை செய்யப்பட்ட எல்லா விதமான காரியங்களும் அன்றைக்கு நடக்கிறது. இதனால்தான் இஸ்லாம் எந்த விதமான நாட்களையும் கொண்டாடக்கூடாது. அது புத்தாண்டு கொண்டாடக்கூடாது. நம்ம வாலிபர்கள் என்ன செய்யறாங்க? என் நண்பர் மாற்று சப்போர்ட்டா இருக்காரு, எனக்கு அழைப்பு கொடுத்தாரு, புத்தாண்டு இரவு பாட்டிக்கு அழைப்பு கொடுத்தாரு, அவர் அழைப்பு கொடுத்ததுனால தான் நான் போனேன், இல்லைன்னா நான் போயிருக்க மாட்டேன். அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, லா துஅத பி மக்லூகி, யார் படைப்பினங்களுக்கு, அதாவது படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல படைப்பினங்கள் யார் அழைத்தாலும் அந்த அழைப்புக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன நினைக்கிறோம்? அன்றைய இரவு டிசம்பர் 31 இரவு கேக்கு இனிப்பு கொண்டு கொண்டாடினா நமக்கு அந்த வருஷம் முழுவதும் இனிப்பான காரியங்களாக, சந்தோஷமான காரியங்களாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, மார்க்கத்தில் அது அனுமதி இல்லை. புத்தாண்டை கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் இறைவனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அனுமதி தரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு 2 விதமான மாற்றங்களை கொண்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு அங்க நடக்கக்கூடிய நடைமுறைகளை பார்க்கறாங்க. அங்க யௌமுல் ஆஷுராவுடைய தினத்துல ஒரு நாள் நோன்பு வைக்கிறாங்க. காரணம் கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் யூதர்கள் அந்த யௌமுல் ஆஷுராவுடைய தினத்துல ஒரு நாள் நோன்பு வைக்கிறாங்களே, காரணம் என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க வெற்றி பெற்றோம், மூசா அலை சமூகம் நாங்க வெற்றி பெற்றுட்டோம், ஃபிரௌனுடைய கூட்டத்தால் இருந்து நாங்க வெற்றி பெற்றுட்டோம், அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக, நாங்க வெற்றி பெற்ற அந்த வெற்றியை ஆனந்தமாக சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக நாங்கள் யௌமுல் ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு நோக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாற்றத்தை மாற்றி அமைச்சு விட்டாங்க. எப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கும் சொந்தமானவர்கள், அவர் இறை தூதர், மூசா கலீமுல்லாஹ், இறைவனோடு பேசக்கூடிய நபி, அவர் எங்களுக்கு உரிமை கொண்டாடுவதற்கு நாங்கள் தான் தகுதியானவர்கள். அதனால நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நாள் இல்ல, இஸ்லாமிய சொந்தங்களே, சஹாபாக்களே, நீங்கள் யௌமுல் ஆஷுராவுடைய தினம் வந்துவிட்டால் ஒரு நாள் அதிகப்படுத்தி வையுங்க. நோன்பை 1 பெற 9, 10 முடிங்க, அல்லது 10, 11 நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். அவங்களுக்கு மாற்றம் செய்யணும். இரண்டாவது, மதீனாவுக்கு வந்த பிறகு வருடத்தில் 2 நாட்களை அவங்க எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னா, விளையாடக்கூடிய நாட்களாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள். விளையாடக்கூடிய நாட்களாக ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்துல நாங்க அப்படிதான் நடப்போம், அப்படிதான் கொண்டாடிட்டு வந்தோம் அப்படிங்கிற இந்த தகவலையும் பார்க்கிறாங்க. அதன் பிறகுதான் இஸ்லாமியர்களுக்கு வருடத்தில் 2 நாட்களை கொண்டாடக்கூடிய தினமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக 2 பெருநாள்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று தந்தார்கள். ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா. ஒரு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு மார்க்கத்தில் முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு முஃமினுக்கு வருடத்தில் 2 நாட்களை மட்டும்தான் கொண்டாடுவதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் அந்நிய கலாச்சாரங்களை, மாற்று சகோதரருடைய கலாச்சாரங்களை யார் பின்பற்றுறாங்களோ அவங்க நம்மை சார்ந்தவர் அல்ல. அப்படின்னா அதனுடைய வார்த்தையினுடைய போங்கு, அதனுடைய அர்த்தம் என்ன? கொண்டாடினா இன்றைக்கு வாலிபர்கள் என்ன செய்யறாங்க? கலாச்சார செலவுகள். அன்றைய இரவு வெடி வெடிப்பது, அந்த வெடி வெடிப்பதன் மூலமா எவ்வளவு மாசு கழுது. பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரியவங்க, முதியவங்க இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, வயோதிகங்க இருப்பாங்க, ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க, எத்தனையோ பிரச்சனைகள் வருது. அவங்க ஜாலியா கொண்டாடுறோம் அப்படிங்கிற பேர்ல அவங்க வெடி வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெரியவங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. அது இஸ்லாமான செலவும் கூட. குர்ஆன் அதையும் தடை செய்கிறது. குலு வஸ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். உங்களுக்கு தேவையான அளவு சாப்பிடுங்க. உங்களுக்கு எந்த அளவு சாப்பிட முடியுமோ, எந்த அளவு செலவழிக்க முடியுமோ, உங்களுக்கு தேவையான பொருள் எது தேவையோ அதை உங்களுக்கு தேவையான அளவு வாங்கிக் கொள்ளுங்க. வலா துஸ்ரிஃபு, நீங்க தேவையான அளவு பருகிக் கொள்ளுங்கள், குடித்துக் கொள்ளுங்கள். வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். ஒருபோதும்
எதற்காகவும் எந்த நோக்கத்திற்காகவும் வலா துஸ்ரிஃபு நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்தீர்கள் என்றால் இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன் அல்லாஹ் உங்களை பிரியப்பட மாட்டான். இரண்டு விதமான பாதிப்பு நமக்கு வருதுங்க. ஒன்று, அந்த புத்தாண்டை கொண்டாடுறதுனால, இந்த புத்தாண்டை ஜனவரி 1 புத்தாண்டாக நாம் கொண்டாடுவதனால நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு மாறு செய்கிறோம். ஒரு உண்மையான முஃமினாக இருந்தால் புரியும். நாம் எல்லாம் அனைவரும் முழுமையாக இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தோம் என்றால், நபியை முழுமையாக நம்பியிருந்தோம் என்றால் நமக்கு அதனுடைய வழி, அதனுடைய மகத்துவம் புரியும். இல்லை இவ்வளவுதான் தான் இருக்கும். அவர் கிடக்கிறார், சும்மா சொல்லி கிடக்கிறார், நமக்கு என்ன வருஷத்துல ஒரு தான் சந்தோஷமா கொண்டாடி போவோம் அப்படிங்கிற அந்த பொதுமக்கள வார்த்தையும் எண்ணங்களும் வந்துவிடக்கூடாது. இதனால்தான் ஒவ்வொரு ஜும்மா உரைகளிலும் வருட இறுதியில ஒவ்வொரு இமாம்களும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க, சமூக மக்களுக்கு எச்சரிக்கை செய்யறாங்க. வருடத்தில் 2 நாட்களை மட்டும்தான் நம்ம இஸ்லாமிய சொந்தங்களுக்கு கொண்டாடுவதற்கு இறைவன் அனுமதி தந்திருக்கிறான். வேற எந்த நாட்களையும் அல்ல. உதாரணமா சொல்ல போறாண்டா, நம்ம பிறந்த நாளை கூட கொண்டாடக்கூடாது. இஸ்லாத்துல அனுமதி இல்லை. நம்ம பிறந்த நாள் கொண்டாடவே கூடாது. அதுக்கு ஒரு கேக்கு வாங்கி அந்த கேக்கு முழுவதும் மெழுகுதிரி வச்சு அந்த மெழுகுதிரியை எரிய வச்சு அந்த மெழுகுதிரி மீத ஊதி அந்த அந்த எரியக்கூடிய நெருப்பை அணைச்சி கேக்கு வெட்டாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன நினைக்கிறீங்க? இது யாருடைய கலாச்சாரம்? இந்த ஹதீஸை எடுத்து பாருங்க. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். அந்நிய கலாச்சாரம், மாற்று மத கலாச்சாரத்தை யார் எவர் பின்பற்றுகிறார்களோ, எவர் நடைமுறைப்படுத்துகிறார்களோ, எவர் அமல் செய்கிறார்களோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? நாம எல்லாம் முஃமினே இல்லைன்னு அர்த்தம். விளக்கத்தை அப்படிதான் போடுறாங்க கிதாபுல. நாம எல்லாம் முஃமினே இல்ல, குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பேரளவுல முஃமினா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இஸ்லாத்தை நம்ம பிறந்த நாள் கூட கொண்டாடக்கூடாது. இன்னைக்கு சமூகத்தில் சர்வசாதாரணமா நடக்குது. அதனுடைய அர்த்தம் என்ன நினைக்கிறீங்க? 4 மெழுகுவர்த்தியை வச்சு ஊதி கேக்கு வெட்டி சாப்பிடுறது, அப்பா ஹாப்பி பர்த்டே வாழ்த்து சொல்றாங்க. அதோடைய அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த விளக்கை அணைக்கிறாங்களே, அந்த திரியை அணைக்கிறாங்களே, நீ வாழ்க்கையில இனி வரக்கூடிய உன்னுடைய வயசுல யாரை வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் மிதிச்சுட்டு நீ மேலவா. அப்படிதானுங்க? நீ யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மிதிச்சுட்டு நீ மேல வந்துகிட்டே இரு. அவன் எப்படியும் போறான், நீ மிதிச்சு அவன் எப்படியும் போறான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டதுதான் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள். இது மார்க்கம் தடை செய்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம சமூகத்துல சர்வசாதாரணமா நடக்கிறது. அடுத்து கல்யாண நாள் கொண்டாட்டம். கல்யாண நாள், ஹாப்பி வெட்டிங் டே, அது கொண்டாடலாமா? மார்க்கத்துல அனுமதி இல்லை. நான் சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வாக்கியங்களை, அந்த ஹதீஸ்களை வாசகத்தோடு சொல்லணும். வாசகத்தோடு சொல்வதாக இருந்தால் நேரம் காலம் பத்தாது. அதுக்கு வெட்டிங் டே கொண்டாடக்கூடாது. இது யார் கொண்டு வந்த கலாச்சாரம் தெரியுமா? ஆங்கிலேயர், என்ன அமெரிக்காக்காரன் கொண்டு வந்தது. என்ன தெரியுமா? அமெரிக்காவில் எப்படி நடந்தது தெரியுமா? அவங்களுடைய திருமண வாழ்க்கை இந்திய நாட்டிற்கும் அமெரிக்க நாட்டிற்கும் உள்ள திருமண வாழ்க்கை என்ன வல்லரசு ஆயிடுச்சு. அமெரிக்கா வல்லரசானதுனால நாங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த கொள்கையினுடைய அடிப்படையில அமெரிக்க நாட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா, திருமணம் 3 வருஷம் ஒரு தம்பதிகள் வாழ்வாங்க. 3 வருஷம். அந்த 3 வருஷத்துல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பிரிஞ்சு போய்க்கலாம். அதுக்கு எந்த விதமான சட்டத்திட்டமும் கிடையாது. அமெரிக்கால தான் சட்டம் இதுவரைக்கும் அதான் சட்டம் நடைமுறை இருக்குது. 3 வருஷம் இஷ்டம் இருந்தா வாழு, ஒரு 5 வருஷம் இஷ்டம் இருந்தா வாழு. கஷ்டமா இருக்கா, உன்னோட வாழ விருப்பம் இல்லையா, பிரிச்சுட்டு போயிட்டே. அந்த பிரிஞ்சு போனதை அவன் வெட்டிங் டே கொண்டாடுவான். புரியுதா? அவன் ஏன் வெட்டிங் டே கொண்டாடுறான் அப்படின்னா, நல்ல இறப்ப அந்த தொல்லை எனக்கு ஒழிஞ்சுது, நான் அடுத்து நீவும் வாழ்க்கையை அமைக்க போறேன், எனக்கு வெட்டிங் டே வேண்டாம், நீவே ஒரு வாழ்க்கையை அமைக்க போறேன், அடுத்த ஒரு வாழ்க்கையை அமைக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக அவன் கொண்டு வந்ததுதான் இந்த வெட்டிங் டே. ஆனா அதனுடைய மகத்துவம், அதனுடைய போங்கு தெரியாம நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள் என்ன செய்யறோம்? வெட்டிங் டே, கல்யாண நாள் வருதா, நீ கொண்டாடலாம் வேண்டாம், புது ஆடைகள் அணிந்து புதுசா ஆடை அணிஞ்சு, அதெல்லாம் இஸ்ராஃபான செலவு. எனக்கே யோசிக்குமா?
யாருமே யோசிக்கிறது இல்ல. ஹாப்பியா இருக்கா அன்னைக்கு? ஜனவரி 1 போலதான், 1ஆம் தேதி ஜனவரி 1 ஹாப்பியா இருக்கா? சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பியா? நாளை மறுமையில கேள்வி கேட்கும் என்ன செய்வோம்? நீ எல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஒவ்வொரு ரூபாய்க்கும் கேள்வி உண்டு. நம்ம சர்வசாதாரணம் நினைக்கிறோம். நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்ம பதில் சொல்லி ஆகணும். எப்படி வீட்டை பாட்டு கடைக்கு போயிட்டு வந்து என்னென்ன எவ்வளவு செலவு என்ன வரவும் அப்படிங்கிற கணக்கு சொல்றோமா இல்லையா? வீட்டை மாட்ட அவங்க ஒரு அளவு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து விடுவாங்க. அதுக்கு தேவையான பொருளை கொண்டு வருவோம். சில சமயம் மிச்ச காசு வரும். சரி, மிச்ச காசு என்ன எவ்வளவு ஆச்சு அப்படிங்கிற விசாரிப்பாங்க. அப்ப நம்ம கணக்கு சொல்றோமா இல்லையா உலகத்துல? அப்போ உலகத்துல வந்து நாம் செய்கின்ற எல்லா விதமான நடவடிக்கைகள், நடைமுறைகள், வாழ்க்கைகள், நேரங்கள், நிமிடங்கள், நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், இது எல்லாத்துக்குமே நாளை மறுமையில் கணக்கு சொல்லி ஆகணும். அல்லாஹ்விடம் அந்த அல்லாஹ்வுடைய அந்த மஹ்ஷர் மைதானத்தில் கணக்கு சொல்லி ஆகணும். இது உண்மையான சத்தியமான உண்மை. இதை ஒரு முஃமினாக உள்ளத்தில் ஆணித்தரமாக பதித்து வைக்க வேண்டும். இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. என்னால் ஆணித்தரமா சொல்ல முடியும். நீங்க எத்தனை ஆணித்தரனாலும் கேட்டீங்க, என்னோட பெரிய பெரிய உலமாக்கள்லாம் இருக்கிறாங்க. கல்வியிலையும் ஞானத்திலையும் மிகப்பெரிய படித்த உலமாக்கள் இருக்கிறாங்க. யார்கிட்ட வேணா போகணும்னு கேளுங்க. வெட்டிங் டே கொண்டாடலாமா, பிறந்தநாள் கொண்டாடலாமா, புத்தாண்டு கொண்டாடலாமா? ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்பது இந்த உலகத்துல வந்து நம் சமூக மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த சமூகத்திற்கு நம்ம எத்தி வைக்கிறோம். வெட்டிங் டே கொண்டாடக்கூடாது, புத்தாண்டும் கொண்டாடக்கூடாது. சரி, நம்ம வாலிபர்கள், நம்ம ஸ்கூல் படிக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுக்கு நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க. நண்பர்கள் எல்லா சமூக மக்களும் சேர்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லலாமா? மாற்றத்தில் அனுமதி இருக்கா? அது கூட அனுமதி இல்லைன்னு வச்சுங்க. மார்க்கெட்ல அது கூட அனுமதி இல்லை. நீங்க உங்களுக்கு கேக்கு சாப்பிடணும், இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னா மற்ற நாட்கள் நீங்க எப்ப வேணா சாப்பிடுங்க. பேக்கரி ஓப்பன், பேக்கரி 12 மணி நேரம் பேக்கரி ஓப்பன்ல தான் இருக்கு. மளிகை கடையும் ஓப்பன்ல தான் இருக்கு. உங்களுக்கு எப்போ ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லுதோ, எப்போ பாயாசம் சாப்பிடணும்னு சொல்லுதோ அப்ப சாப்பிட்டு கொள்ளுங்க. ஆனா நான் வருஷத்தை ஆனந்தமாக சந்தோஷமாக நான் ஆரம்பிக்க போகிறேன். இனிப்பை கொண்டுதான் ஆரம்பிக்க போகிறேன். அதனால் டிசம்பர் 12 மணி வரைக்கும் டிவி பார்த்து கொண்டு அந்த 10 மணிக்கு ஒரு மூவி போடுவான். அந்த மூவில உட்கார்ந்துட்டு கரெக்டா அந்த மூவி இடையில வரும். 11:59க்கு வந்து அது டைமிங் வரும் எல்லா சேனல்கள்லயும். 1 நிமிஷம் தான் இருக்கு, 10 செகண்ட், 5 செகண்ட். அப்போ இனிப்பு கேக்கு சாப்பிட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற சொல்றது மார்க்கத்தில் கூடாது. நான் ஆணித்தரமா சொல்லுவேன், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. ஏன் அல்லாஹ் தடை செய்யறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்தாண்டு கொண்டாடக்கூடாது என்ற செய்தி ஏன் சொல்றாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஆரம்பத்துல எந்த நிலையில இருந்தாங்க தெரியுமா? பின்காலத்துல வந்து ஹதீஸ்களை வள்ளுவராக இருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த பிள்ளை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்பத்தில் அவங்களுடைய நிலை மது தடை செய்வதற்கு முன்பாக எல்லா சஹாபாக்களுக்கும் கவலையாக மது ஊத்தி கொடுப்பாங்க. மது ஊத்தி கொடுத்து சஹாபாக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. இது தடை ஹராமாக்கப்படுவதற்கு முன்பாக அந்த சபையில குடிச்சிட்டு இருக்கும் போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஊத்தி கொடுக்குறாங்க, சஹாபாக்கள் ஊத்தி கொடுக்குறாங்க, குடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இருந்து ஒரு மனிதர் வந்து ஒரு சஹாபி வந்து சொல்றார், அல்லாஹ் இப்பொழுது ஒரு வசனம் இறக்கி இருக்கிறான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அது என்ன வசனம்? இன்னமல் ஹம்ரு வல் மைசூர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். இந்த வசனத்தோட விளக்கத்தை அர்த்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி இப்பதான் சொன்னாங்க. இப்பொழுது இந்த வசனம் இறங்கி இருக்கிறது. அந்த வசனத்துடைய பொருள் இன்னமல் ஹம்ரு வல் மைசூர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான். மது, சூதாட்டம், மாது, இதெல்லாம் இறைவன் ஹராமாக்கி இருக்கிறான் அப்படிங்கிற செய்தி எந்த நிலையில வந்து தெரியுமா? எந்த நிலையில? சஹாபாக்கள்
மது அருந்தி கொண்டிருக்கக்கூடிய அனஸுடைய எல்லாம் ஊத்தி கொடுக்கிறாங்க, எல்லா சஹாபாக்களும் குடிக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த அனுமதி வருது. உடனே என்ன செய்யறாங்க சஹாபாக்கள்? ஊத்தி இருக்கக்கூடிய அந்த கோலையை அப்படி கீழே போட்டாராங்க, வாசன திரவியத்தை பூசுறாங்க. இதனுடைய விளக்கத்தை, இதனுடைய மகத்துவத்தை, இதனுடைய அர்த்தத்தை உடனே நபியிடம் சென்று கேட்டு அறிந்து கொண்டு இனிமே அந்த வாசனை இருக்கக்கூடாது, அந்த நுகர்வே இருக்கக்கூடாது என்று மாறினார்கள் சஹாபாக்கள். இந்த வசனம் அவங்களுக்கு மட்டும்தானா? அந்த சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, அவங்க அமல் செஞ்சாங்க. குர்ஆன் யாருக்கு இறங்குச்சு? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். ஈமான் கொண்டவர்களே, நீ முஃமின் ஆயிட்டீங்களா? முழுமையா உள்ள வந்துடணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகள் அதீஉல்லாஹ் வ அதீஉர் ரசூல, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு விட வேண்டும். அவருடைய சொல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல், அவங்க எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, அவங்க எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, எப்படி சொன்னார்களோ, எந்த ஹதீஸை நமக்கு சொன்னார்களோ அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் நாம் எல்லோருமே உள்ள வந்துடணும். இல்ல நான் முஸ்லீம், என் பேர் அப்துல்லா, நான் அல்லாஹ்வை வணங்குவேன், அல்லாஹ்வை தொழுகுவேன், நோன்பு வைப்பேன், ஜகாத் கொடுப்பேன், ஹஜ் செய்வேன், தர்மம் செய்வேன், குர்ஆன் ஓதுவேன், திக்ரு செய்வேன், எல்லா வணக்கங்களும் செய்வேன், புத்தாண்டும் கொண்டாடுவேன், அதாவது பிறந்த நாளும் கொண்டாடுவேன், வெட்டிங் டேயும் கொண்டாடுவேன் அப்படின்னா எந்த ரகத்தில் எடுக்கிறது? அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்துக்கும் நீங்க நடக்கக்கூடிய நடைமுறைக்கும் வித்தியாசமா இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? மார்க்கத்துல எதெல்லாம் அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் தடை செஞ்சிருக்கிறாங்களோ அதை விட்டு நீங்க வெளியே வந்துடணும். வணக்கத்தையும் செய்வேன், தடை செய்தியும் செய்வேன் அப்படின்னா நம்ம எந்த ரகத்துல இருக்கோம்? சிந்திச்சு பார்க்கணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ், மன் தஷாபஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். நம்ம மாறு செய்யறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு, அவங்களுடைய செயலுக்கு நாம் மாறு செய்கிறோம். அதனால தான் புத்தாண்டு கூடாது, அன்றைக்கு இரவு வெடி வெடிக்க கூடாது, நம்ம ஊர்ல வெடி சத்தம் வரக்கூடாது. அதனால என்ன, உங்களுக்கு தான் என்ன ஆகும்? உங்களுக்கு தான் செலவு, வீண் செலவு. என்ன நீங்க எவ்வளவுக்கு வெடி வாங்குவீங்க? 500 ரூபா, 1000 ரூபா, 100 ரூபா, நூற்றுக்கணக்கான ரூபாவுக்கு, ஆயிரக்கணக்கான ரூபாவுக்கு வெடி வாங்கி அந்த காசு என்ன ஆகும்? புஷ்வானமா போயிடும். எப்படி போயிடும்? காத்தோடி காத்தா புஷ்வானமா போயிடும். அது உங்களுக்கு தேவையில்லாத செலவு. நீங்க வெடிக்கிறதன் மூலமாக அக்கப்பட்ட வீட்டார்களுக்கு பாதிப்பு, அவங்களுக்கு மன கஷ்டம். முதியோர்கள், வயோதிகர்கள் இருப்பாங்க, வயதான பெண்கள் இருப்பாங்க, சின்ன குழந்தைகள் இருப்பாங்க. அந்த காரியமும் செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 5 விஷயம் சொல்றாங்க. அந்த 5 விஷயத்தை யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு அழிவு ஏற்படும், அவங்களுக்கு சோதனை ஏற்படும். முதல் விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், முதல் விஷயம், யாரும் யாரையும் சபித்து பேசக்கூடாது. யாரும் எந்த மனிதரும் ஒரு மனிதரை பார்த்து சபித்து பேசக்கூடாது, சபிக்க கூடாது. லஅன, அவங்க சபிக்க கூடாது, தவறுதலான வார்த்தையை சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க சபிக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு தான் அது தீமையா வந்து முடியும், உங்களுக்கு தான் அது தீமையாக அழிவாக வந்து முடியும். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நம் பெரியவர்கள், நம்ம பெற்றோர்கள், பெற்றெடுத்த பிள்ளைங்களை வந்து ஈஸியா சொல்லிடுறாங்க. என்ன மாடு மாதிரி ஓடுற, இந்த கழுத மாதிரி கத்துற, நீ என்ன சீதா மாதிரி வர அப்படின்னு அவங்க வந்து உண்மையெல்லாம் சபிக்க மாட்டாங்க, உண்மையாக திட்ட மாட்டாங்க. ஆனா அவங்க பொய்யாக திட்டக்கூடிய அந்த திட்டுதல் கூட, அந்த சபிக்கல் கூட என்ன ஆகும் அப்படின்னா, இறைவன்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நிறைய பிள்ளைங்க வந்து பிற்காலத்துல வழி தவறி போறாங்களே, வேற வழியில போறாங்களே, வேற சூழல போறாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க சின்ன பிள்ளையில அவங்க பெற்றோர்கள் திட்டிய சபித்த அந்த சபிப்பு தான். அதனால வந்து ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு தெளிவா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க துஆ செய்யுங்க, பிற்காலத்துக்கு நல்ல வர வேண்டும் என்று துஆ செய்யுங்க. ஒருபோதும் தங்களுடைய பிள்ளைகளை சபித்து விடாதீர்கள். முதல் விஷயம், யார் சபிக்கிறாங்களோ
அவங்களுக்கு அழிவு நல்லா பாதுகாக்கணும். இரண்டாவது, பட்டு ஆடைகள் அணியக்கூடாது. பட்டு ஆடைகள் அணியக்கூடாது. அப்படி அணிஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சோதனை அழிவு வரும். என்னடா புதுசா இருக்குது, புதுவதையா இருக்கு, சர்வாசம் ஹதீஸ் இருக்குது. ஆண்கள் பட்டாடை அணியக்கூடாது. இப்போ பெண்கள் என்னடா எப்படி சொல்றாங்களா? பெண்கள் தாராளமா அணிஞ்சிக்கிங்க. ஆண்களுக்கு நகை அணியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நகை? தங்க நகை இல்லையா? வெள்ளியை போட்டுக்குங்க, தங்க நகைய அணியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அரசரை பார்க்க போறாங்க. போற இடத்துல அந்த அரசர் வந்து தங்க நகையை அன்பளிப்பா கொடுக்குறாங்க. தங்க நகை, அது மோதிரம், தங்க நகையை கொடுக்குறாங்க. வேண்டாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? அரசரா இருக்கு, நான் தரேன், இதை வைக்கங்க. இல்ல, தங்க எனக்கு வேண்டாம். ஏன்? ஸல்லல்லாஹு வந்து நமக்கு தடை செஞ்சிருக்கிறாங்க. ஆண்கள் தங்கத்தை அணியக்கூடாது என்று தடையை சொல்லியிருக்கிறார்கள். அதனால நான் இப்போ தங்கத்தை வாங்கி போட்டோம் அப்படின்னா உங்கள்கிட்ட நீங்க அன்பளிப்பா கொடுக்குறீங்க, நல்ல அதாவது எனக்கு வந்து ஒரு அன்பளிப்பு கொடுக்குறீங்க. இதை வாங்கி நான் போட்டோம் அப்படின்னா நான் ஸல்லல்லாஹு சொல்லுக்கு மாறு செஞ்சிருவேன். அப்ப நான் மாறு செஞ்சா எனக்கு என்ன ஆகும்? எனக்கு அது நஷ்டமாயிரும், எனக்கு கவலையாயிரும், எனக்கு தீமை ஆயிரும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. அப்ப தங்க நகை ஆண்கள் அணியக்கூடாது. அதே போலதான் பட்டு ஆடைகள் ஆண்கள் அணியக்கூடாது. அப்படி அணிந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய சோதனை வரும். மூன்றாவது, ஒஷரிபல் ஹம்ர், மதுவை குடிக்க கூடாது. அன்றைய இரவு நடக்கக்கூடிய அனாச்சாரங்களில் ஒன்று மது. அதனாலதான் இஸ்லாம் தடை செய்யுது. நம் இஸ்லாமிய வாலிபர்கள் மதுவை அருந்திக் கொண்டு அந்த நாட்களை கழித்து வீணான செயல்களில், வீணான காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு விடக்கூடாது, அவர்களுக்கு தீமை வந்து கூடாது, அவங்களுக்கு சோதனை வரக்கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். அந்த 31 அதாவது டிசம்பர் 31 இரவு நடக்கக்கூடிய அனாச்சாரங்களில் ஒன்று மது. அதனால்தான் இஸ்லாம் புத்தாண்டை கொண்டாடக்கூடாது என்று தடை செய்கிறது. அடுத்து நான்காவது, வதகனல் கணத்தி, பாடல்களை பாடவிட்டு நாம் ஆடுவது. ஹதீஸ்ல அப்படி வருது. அன்றைய இரவு அனாச்சாரங்களில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களில் ஒன்று நடக்குதா இல்லையா? டான்ஸ், பூமாலம். அதனால்தான் இஸ்லாம் புத்தாண்டை கொண்டாடக்கூடாது என்று சொல்கிறது. ஐந்தாவது, அந்நிய ஆண்களும் அந்நிய பெண்களும் ஒரே இடத்தில் தங்களை பார்க்க கூடாது, ஒரே இடத்தில் அவர்கள் ஒன்று சேரக்கூடாது, ஒரே இடத்தில் அவர்கள் உரையாடக்கூடாது, ஒருவரை ஒருவர் பார்க்க கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா சோதனை இருக்கும். ஸல்லல்லாஹு சொல்லு, நானும் ஒன்று சொல்லுங்க, ஆலிம் சாஹிப் கடுமையா சொல்றேன், நானும் சொல்லல, ஹதீஸ்ல இருந்து எடுத்து உங்களுக்கு வைக்கிறேன். புகாரி, திருமதி இதர கிதாப்களில் வரக்கூடிய தெள்ள தெளிவான ஆதாரபூர்வமான ஹதீஸை நான் எடுத்து வைக்கிறேன். அதனால்தான் அந்நிய ஆணை அந்நிய பெண் பார்க்கக்கூடாது. ஒரு தடவை அப்படி பார்வை வந்துச்சுன்னா தலையை குனிஞ்சிட்டா ஓகே, அவன் பாதுகாப்பான். இல்ல எப்படியா லைட்டா இன்னொரு பார்வை எறியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சரி அடுத்த முறை பார்ப்போமே அப்படின்னு பார்வை வரும்போது அது விபச்சாரத்துக்கு சமம். அன்றைய இரவு அனாச்சாரங்கள் இந்த சருப்பு, அதாவது ஆட்டம் பாட்டம், ஆடல் பாடல்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால இஸ்லாம் இந்த புத்தாண்டை கொண்டாடக்கூடாது என்பதாக நமக்கு தடை செய்திருக்கிறது. ஒரு ஹதீஸ் தாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் மாற்று மத கலாச்சாரங்களை, யார் இஸ்லாமிய சொந்தங்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், முஃமின்கள் யார் அதை நடைமுறைப்படுத்துகிறார்களோ, யார் பின்பற்றுகிறார்களோ, யார் அமல் செய்கிறார்களோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அதனுடைய அர்த்தம் நாம் எல்லாம் முஃமின்கள் இல்லை அர்த்தம். அதனால இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்து வரக்கூடிய டிசம்பர் 31 நம்ம சீக்கிரமா தூக்கிறோம், இஷா தொழுது சாப்பிட்டோமா படுத்துறோமா, ஏன் இந்த கலாச்சாரமான காரியங்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய கோபத்தை எதுக்கு நம்ம பெறுவோம்? அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த நாட்களை கொண்டாடுவதை தவிர்ப்போம். அதுக்காண்டி அசதிங்கிற புது ட்ரெஸ் இருக்க அது போடலாமா, அது உங்களோட விருப்பம். ஆடை உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சாய்ஸ், உங்களுடைய உரிமை, அவ்வளவுதான்.
அந்த ஆடை விஷயத்துல இஸ்லாமா தெரியல. நீங்க புது ட்ரெஸ் போட இன்னைக்கு போடுங்க, நாளைக்கு போடுங்க, 1ஆம் தேதி போடுங்க, 2ஆம் தேதி போடுங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனா இத மாதிரி உள்ள இனிப்பு, அன்னைக்கு நைட் நான் இனிப்பு சாப்பிடுவேன், கேக்கு சாப்பிடுவேன், இல்ல நான் 12 மணிக்கு நான் கேக்கு சாப்பிட்டே ஆவேன், அது சாப்பிடக்கூடாது. தப்பு 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 தான். ஏன் தப்பு? மார்க்கம் தடை செய்கிறது. அதனால நாம் கேட்கப்பட்ட விஷயங்கள் இதையெல்லாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு முக்கியமான அறிவிப்பு. கேஸ் இணைப்பில் கைரேகை அளிக்காத நபர்கள் இன்று கேஸ் கம்பெனி நமது பள்ளிவாசல் முன்பு முகாம் ஏற்பாடு செய்துள்ளார்கள். கேஸ் இணைப்பில் கைரேகை கொடுத்து பயன்பெறுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அந்த கைரேகை வைக்கக்கூடிய கேஸ்லேருந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க, பள்ளிவாசல் முன்னாடி நிற்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தொழுது முடிச்சுட்டு யாரெல்லாம் இந்த சிலிண்டருக்கு உண்டான கைரேகையை பதிவு செய்யலையோ அவங்க வந்து பதிவு செய்யுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.